என்னுடைய திருவள்ளூர் தொகுதியிலே இருக்கின்ற திருவேளாங்காடு நமது திருக்கோவில் வடாரண்யேஸ்வரர் திருக்கோவில் எத்தகைய விசேஷம் பெற்றது என்பதை அமைச்சர் அவர்கள் நன்றாக விவரித்தார். பஞ்ச சபையில் ஒன்றான அந்த ரத்தன சபை திருக்கோயிலில் ஒரு மண்டபம் தான் வேணும். இந்த மாந்திக பூஜை நடத்துறதுக்கு உண்டான இடம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் அங்கே வந்து சனிக்கிழமை வந்து மாந்திக பூஜை நடத்துகிறாங்க. அதுக்கு கோயில் உள்ளே இருக்கக்கூடிய சிறிய இடம் தான் இருக்குது. ஏற்கனவே துணை கேள்வியாக கூட அதை கேட்டிருக்கேன். ஒரு மண்டபம், தங்கம் ஸ்தலம், ஏன்னா சிவராத்திரி, ஆருத்ரா தரிசனம் போன்ற நாட்களில், பிரதோஷம் போன்ற நாட்களில் அங்கே தங்கும் வரக்கூடிய பக்தர்கள் தங்கக்கூடிய அளவிற்கு தங்கும் வசதிக்கு ஏற்படுத்தும் வகையில் விடுதி ஒன்று அமைக்க வேண்டும். அதை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அதை கூர்ந்து ஆலோசித்து மாண்புமிகு முதல்வர் அனுமதி பெற்று அறிவிப்பார் என்று நம்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் சகோதரர் விஜி ராஜேந்திரன் அவருடைய கேள்விக்கு பதில் பெற மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் சில விளக்கங்களை கேட்டார். அவர் அந்த கேள்வியை கேட்கின்ற போது மாந்திரிக பூஜை பற்றி சொன்னார். மாந்திரிக பூஜை என்றால் என்ன என்பதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தக்க விளக்கத்தை அளிப்பார் என்பதை கேட்க விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவரும் ஆன்மீகவாதி, நீண்ட நெறிய படிக்கட்டுகளில் பல திருக்கோயிலில் அவர் எண்ணங்களை நிறைவேற வேண்டும் என்பதற்காக சுற்றி வருபவர். அவருக்கு தெரியாதது ஒன்றுமல்ல. மாந்திரிகம் என்ற ஒரு வார்த்தை இந்த ஆட்சியில், திராவிட மாடல் ஆட்சியில் எங்கும் நடைபெறுவதில்லை. பரிகார பூஜையை தான் அவர் மாந்திரிக பூஜை என்று மாற்றி சொல்லிவிட்டார். பரிகார பூஜை மண்டபம் தான் கேட்டார். நிச்சயம் அந்த பரிகார பூஜை மண்டபம் ஏற்படுத்தி தரப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு முன்னாள் முதல்வர் சட்டப்பேரவை உறுப்பினர் அருமையன் பன்னீர் அவர்களுக்கும் நம்முடைய ராஜேந்திரன் அவர்களுக்கும் பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.